ராஜசிம்ம பல்லவன் தான் படைத்த காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலில் 250 டைட்டில்ஸ் அவருடைய சர்நேம்ஸ் இன்ஸ்கிரிப்ஷனில் எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு டைட்டிலையும் பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம வந்து ஒரு புத்தகமே போடலாம். இட்ஸ் அ லைஃப் ஸ்டோரி அபவுட் ராஜசிம்மா இஸ் இன்டர்பிரிட்டட் இன் த நேம்ஸ் ஆஃப் த டைட்டில்ஸ். சிவச்சூடாமணி, அது நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. சிவச்சூடாமணி, ஆகம பிரியன், ஆகம அனுசாரி, சாஸ்திர திருஷ்டி, காவிய பிரபோதன். எப்படி இருக்கு பேர்லாம்? ஸோ காவிய பிரபோதனா என்ன, சாஸ்திர திருஷ்டினா என்ன, இப்படிலாம் நம்ம வந்து அவன் எப்படி வாழ்ந்திருக்கக்கூடும் என்பதற்கெல்லாம் வந்து அடையாள சின்னங்களாக ஒவ்வொரு பேர் இருக்குமா. இந்த காவிய பிரபோதங்கிறத பார்த்துட்டு தான் அவன் மேலே எனக்கு ரொம்ப அக்கறை வந்து அவரை இன்னும் ஆழமாக பார்த்தேன். அப்படின்னா நிறையா படிச்சிருக்கிறார். தத்துவ வேதின்னு ஒரு டைட்டில். இதெல்லாம் என்னென்னா மிகப்பெரிய அறிஞனாக ஒரு மன்னன் இருந்திருக்கிறான். நிறைய நூல்களை எல்லாம் கற்றிருக்கிறார். அவன் 64 கலைகளையுமே அவன் வந்து கற்றிருக்கிறான். சிற்பக்கலை மீது அதிக மோகம் கொண்டிருக்கிறான். இதையெல்லாம் நம்ம பார்க்கலாம். சொல்லுவாங்க இல்லையா, ராஜசிம்மனை பார்க்காட்டி பரவாயில்ல, அவனுடைய கேரக்டரை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லும்போது அவனுடைய பணிகள் தான், அவனுடைய செயல்கள் தான், அவனுடைய சாதனைகள் வந்து இந்த ராஜசிம்மன் யார் அப்படிங்கிறத அறுதிட்டு சொல்கிறது. அவனுடைய பணிகள் இருக்குது, அவனுக்கு இருக்கிற டைட்டில்ஸ் இருக்குது. இதை நம்ம வந்து நான் வந்து எல்லா டைட்டிலுமே நான் வந்து ஊன்றி பார்த்து அதை பற்றி நான் ராஜசிம்மனுக்குன்னு ஒரு பிரத்யேகமான புத்தகமே போட்டேன். அந்த வரிசையில் ராஜசிம்மன் அந்த காவிய தர்ஷாங்கிற ஒரு டைட்டில் இருக்கே, என்ன காரணம்னா அவனுடைய குடும்பச்சூழல், முன்னோர்கள், அரசவை, இதையெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது. அப்போ நம்ம ராஜசிம்மனை பற்றி பேசினோம்னா நம்ம வந்து உங்களை நான் என்னால் வந்து 8ஆம் நூற்றாண்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியும். அந்தளவுக்கு மிகவும் வந்து அற்புதமான ஒரு மன்னருங்க.